friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்கன்னா இந்த க்ரோ யங்கர் வித் மஹா அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்கும். அது ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு வந்து அல்டிமேட்டாக நிறைய டிப்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். மேக்கப் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கும், ஃபேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கின் கேரில் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். அதை வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஸோ அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா ஜெல். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் வந்து க்ரீன் லீஃப் பிராண்ட்லேருந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த பிராண்டோட எல்லா லிங்க்ஸும் கீழே கிடைக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஆலுவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறதுக்கு வந்து ஆலுவேரா ஜெல் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சன் டேன் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் பாதாம் ஆயில் சேர்க்க போகிறேன். பாதாம் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது பிம்பிள்ஸ் வந்துருக்கு, ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு வந்து அந்த ஸ்கார்லாம் வந்து கருப்பாக அங்கங்கே இருக்கும். இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் சூப்பராக வேலை செய்யும். சீக்கிரமாக வந்து ஏஜ் ஆகாத தன்மை, அதாவது வயதான தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுல வந்து ஆல்மண்ட் ஆயில் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது ஆல்மண்ட் ஆயிலில். ஸோ இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறப்பே வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கொஞ்சம் கூட எண்ணெய் பதமே இருக்கவே இருக்காது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ அமேசிங்காக ஒர்க் ஆகும். அடுத்து முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். இது வந்து நேச்சுரலாக இருக்கிறப்ப வந்து இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம வந்து சாப்பிட்ற அந்த கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோல்டு ப்ரெஸ்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோகோனட் ஆயில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொலாஜின் அப்படின்னு நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு தேவையான முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அது நிறைய இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கண்ணுக்கு கீழே கருவளையமோ இல்லை ரிங்கிள்ஸோ ஃபைன் லைன்ஸோ எதுவுமே வராமல் பாதுகாக்கிறதுல வந்து கோகோனட் ஆயில் தான் எப்பயுமே ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம வந்து கோகோனட் ஆயிலை வந்து அவ்வளோவா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மாய்ஸ்சரைசருக்கு கண்டிப்பாக வந்து இந்த கோகோனட் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா கலரும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பிளாக் பேச்சஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட சரி பண்ணும். ஸோ வந்து நமக்கு 2 in 1 ஆகிடும். ஃபேஸ் க்ரீம் மாதிரியும் வேலை செய்யும், அதே சமயம் மாய்ஸ்சரைசர் மேலேயும் வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பரான இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் அடுத்தது ஆட் பண்ணக்கூடியது வந்து வைட்டமின் இ ஆயில். வைட்டமின் இ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ், அந்த ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸே வந்து ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் வந்து வைட்டமின் இ ஆயில். நம்ம ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துட்டாலாவே அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு வரதே வந்து எப்பயுமே வைட்டமின் இ ஆயில் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப நமக்கு ஸ்கின்னை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா இதுலேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லா க்ரீம், எல்லா வைட்டனிங் ஏஜென்ட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ ஆயில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதுவும் ரிங்கிள் இல்லாமல் பார்த்துக்கும், ஃபைன் லைன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும். ரொம்ப ஏஜிங் ப்ராசஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டே வந்து வைட்டமின் இ ஆயில் தான். ஸோ இன்றைக்கி வந்து இதில் 2 கேப்சூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை 2 எடுத்து நம்ம வந்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆயிலாக இருக்கே, இது எப்படி வந்து நீங்கள் க்ரீமாக ஆக்குவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நல்லாவே நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே சூப்பராக வந்து இது பண்ணுறப்போ வந்து அது வந்து நல்ல க்ரீமி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 minutes அப்படியே அடிச்சுட்டே இருந்தீங்கன்னாவே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே வந்து அந்த ஆயில் எதுவுமே நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இது க்ரீம் ஆகிடும். ஸோ க்ரீம் ஆகலைனாலும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து உடனே வந்து க்ரீம் ஆகிடுச்சு. உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தான் வந்து நான் அதை வந்து செய்கிறேன். ஸோ இதை வந்து க்ரீம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்லேயே ஹோம் ரெமடிஸ் எல்லாம் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹோம்மேடு எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியாக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 15 daysக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிக்கு வந்து பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்குறது இல்லை. ஸோ அது வந்து குட் ஃபார் ஸ்கின்னு, ரொம்ப வந்து தேவையில்லாத கெமிக்கல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லதில்லை. ஸோ மேக்கப் போடுறப்ப வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கின் கேரை வச்சு தான் நம்ம வந்து அதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேருக்கு டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து கெமிக்கல் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் க்ரீம் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னா முகத்தை கழுவிட்டு கூட நம்ம வந்து இந்த இதை ஃபுல்லாகவே போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனாக நல்லா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா இது நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். நீங்கள் போட்டுக்கிறதே தெரியாது. நல்ல ஸ்கின் உடனே வந்து இழுத்துரும். அதுவும் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். நீங்கள் கடையில் வாங்க எக்ஸ்பென்சிவ் மாய்ஸ்சரைசரை விட சூப்பராக அமேசிங்காக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த இதை மாய்ஸ்சரைசரை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடைய ஃபீட்பேக் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஹோம் ரெமடிஸ் நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். வைட்டமின் இ ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், வேறு என்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.